அப்பா எதுக்கு கோச்சுக்கிட்டாரோ அத உண்மை இல்ல பொய்ன்னு ஆக்கிருவோமா? என்ன சொல்ற நீ? அப்ப பொய்ய உண்மையாக்க சொன்ன, இப்ப உண்மைய பொய்யாக்க சொல்ற. நீ நேர்மையா இருக்க போறதில்ல, முடிவாதான் இருக்க. சூழ்நிலைய நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும். நீ கொஞ்சம் உட்காரு. நீ தொட விடலன்னு தான் அப்பா என்ன அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்புனாரு. நானு நீயும் யோசனையும் எவ்வளவு பெரிய மேட்டர் சொல்றேன் சக்தி, ஏன் இப்படி கோச்சுக்கிற? நீயும் நானும் ஆயுசுக்கு ஒன்னாதான் இருக்க போறோம். இங்க இருந்தே ஆரம்பிப்போம். வேளா மெய்யநாதனும் கஸ்தூரியும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சக்தி என்ன கஷ்டப்படுறாளோ. கதவு தட்டுற மாதிரி இருக்கு. அதனால வேலன் திறக்கிறாரு. யாருமே இல்ல. குனிஞ்சு பாக்குறாரு. அங்க ஒருத்தர் குட் நைட்னு சொல்றாரு. வேலனுக்கு சொல்றாங்க, ரூம்ல பாட்டில் எல்லாம் உடஞ்சு போயிருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு போயிருங்க. சார், பாட்டில் மாத்திரமா வேற என்னமாச்சா? ஒரு நிமிஷம் மேடம், நான் இப்பவே கிளீன் பண்ணிடுறேன். டீயும் வேலுனாலையும் படுக்க முடியல. நீ குளி, நான் இங்கேயே இருக்கேன். என்னமோ பண்ணி தொலை. ஷவர்ல இருந்து வேகமா தண்ணி வருது. வேளா ஷவர் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க சக்தி. வேளா ஷவரை சரி பண்ணு வேளா. டீன்னு நினைச்சாலே உன் சிரிப்பு தான் எனக்கு கண்ணு முன்னாடி வரும். நீ எப்பயும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் சக்தி. சக்தி, என்னால சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த சிரிப்பை விட்டுறாத. அதுலதான் இந்த வேலனோட வாழ்க்கையே இருக்கு. மலருமா? நாளை பார்க்கலாம். இன்று எகிப்தின் தலைநகரம் கெய்ரோ. நாளை சந்திக்கலாம்.